السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. فصل தயம்முடைய பயான். இப்ப இன்னைக்கு உது செய்யறதை பத்தி உதுனுடைய தண்ணீர் வகைகளை பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்து இப்போ உது செய்ய தண்ணீர் இல்லை அல்லது தண்ணீர் இருக்கு ஆனா உபயோகிக்க முடியல, ஏன் உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு அல்லது உடல் நோய்கள் இருக்கு, ஊட்டி மாதிரி ரொம்ப கடுமையா குளிரா இருக்கு அப்படின்னா என்ன பண்றது? நம்ம தயமம் செய்யறது எப்பொழுதெல்லாம் ஜாயிஸ், எப்போ ஜாயிஸ் இல்லை, எதை வச்சு தயமம் பண்ணலாம், அடிப்படை ஷரத்துகள் என்ன, அதோடைய ஃபர்துகள் என்ன, தயமுடைய முறை கைஃபியத் என்ன, இதெல்லாம் பத்தி இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தயமும் நாடுதல் கஸ்து. உது செய்வதற்கு தண்ணீரை நாடுறோம். இப்போ உது இல்லாத நேரத்துல நம்ம மண்ணை நாடுகிறோம். மண்ணை கொண்டு செய்வது, பூமி சார்ந்த இனங்களை கொண்டு செய்வதுதான் தயமும். சரி, ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணி வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன் தயம்முடைய பயான். தண்ணீரை விட்டு 1 மைல் தொலைக்கு தூரப்பட்டவன் அல்லது அதை வழிமாற தராணி பெறாதவன் தயம்மும் செய்வான். அதனுடைய ருக்குனாவது 2 ஒன்னாவது 2 விடுத்தம் அடிக்கிறது, இரண்டாவது முகத்தையும் கையையும் அடைய வளைந்து தடவுறது. ஆனபோதே 1 அடியை கொண்டு முகத்தை அடைய வளைந்து தடவுவான், மறு அடியை கொண்டு 2 கையையும் முழங்கை மொழியுடனே அடைய வளைந்து தடவுவான். அதனுடைய ஷர்த்துகள் 6 ஒன்னாவது நியத்து, அதாவது நவைத்து தயம்முமல் இஸ்வலாத்தி, யானி தொழுகைக்காக தயமும் செய்ய நியத்து செய்தேன். இரண்டாவது இடைவிடாமல் அடைய வளைந்து தடவுறது. மூணாவது 3 விரல் கொண்டு அல்லது மிகுதம் கொண்டு தடவுறது. நாலாவது பூமியை கொண்டு, பூமியுடைய இனத்தில் உள்ளதை கொண்டு தயம்மும் செய்வான். ஆனபோதே மண்ணு, மணல், கல்லு, காரை, சுண்ணாம்பு, சுருமாவை கொண்டு தயமும் செய்கிறது ஆகும். அஞ்சாவது மண் மத்தது துப்புரவாகிறதா இருக்கிறது. ஆனபோதே பூமியில் நஜீசு பட்டு உலர்ந்து அதன் குணம் போய்விட்டாலும் அது கொண்டு தயமும் செய்யப்படாது. அது தான் துப்புரவாயிருக்கும், மத்ததை துப்புரவாக்காது. ஆறாவது தண்ணீரை இழந்திருக்கிறது. இனி 2 முன்கையின் உள்புறத்தால் அடிக்கிறதும், அது 2ஐயும் முன்னாலே பின்னாலே இழுக்கிறதும், அது 2ஐயும் உதறுறதும், விரல்களை விடுத்து கொள்ளுறதும், பிஸ்மில்லா சொல்லுறதும், தர்த்தீபா செய்யறதும், துயர்படியா செய்யறதும் சுன்னத்தாய் இருக்கும். உலுவை முறிக்கிறதும், தண்ணீரின் பேரில் தராணி பெறுகிறதும் தயம்முமை முறிக்கும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் தயமும் யாருக்கு அனுமதி? நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1.25 அப்ராக்சிமேட்டா சொன்னா 1.25 கிலோமீட்டர், 1 மைல் அப்படிங்கிறது 1.6 அந்த சொச்சமும் சொல்றாங்க. இன்னும் சரியா சொல்லும் பொழுது 1.8 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் பேணுதலுக்கு. ஒரு 1.25 கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரத்துல நமக்கு தண்ணியே கிடைக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தயமும் செய்யலாம். அது தண்ணி இருக்குது, வீட்டு பாத்ரூம்லயே திறந்தா அவ்வளவு தண்ணி வருது, ஆனா என்னால தயமும் செய்ய முடியாது, உடம்புல காயங்கள் இருக்குது,
அல்லது ஒருவேளை நான் தயமம் செஞ்ச அந்த உலு 1.8 கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரத்துல தண்ணி இல்லைன்னா உதவு செய்ய முடியாது, தயமம் செய்யணும். அல்லது வீட்டுல நிறைய தண்ணி இருக்குது, ஆனா என்னால உபயோகிக்க முடியாது, காயம் ஏற்பட்டிருக்குது, அல்லது நான் அந்த தண்ணியை உபயோகிச்சேன்னு என்னுடைய கையே செயலிழந்து போயிரும். இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்? தயமம் செய்யலாம். அல்லது பெரிய காயங்கள் இருக்குது, பெரிய நான் இதெல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறேன், என்னால முடியல, அதனால நம்ம தயமம் செய்யலாம். அப்ப முதல்ல தண்ணி இருக்கக்கூடாது, அல்லது தண்ணி இருக்குது ஆனா என்னால அதை உபயோகிக்க முடியாது, அவன் தான் என்ன பண்ணணும்? தயமம் செய்யணும். அதனுடைய ருக்குனுகள், ஃபர்லுகள், ஷர்த்து வேற, ருக்குனு வேற. ருக்குன் அப்படிங்கிறதுக்கும் ஷர்த்துக்கும் என்ன வித்தியாசம்? ஷர்த்துன்னு சொன்னா அந்த அமைப்புக்கு வெளியே இருக்கும். உதாரணத்துக்கு தொழுகிறோம்னு சொன்னா தொழுகையில் நின்று உது செய்ய மாட்டோம், தொழுகைக்கு முன்னாடி உது செய்யும், இது ஷர்த்து. தொழுகையில் என்ன செய்வோம்? கியாம், ருக்கு, சுஜூத், இது ருக்குனு. ஒரு ருக்குனுன்னு சொன்னா அந்த மாகியத்துக்கு உள்ள இருக்கும், அதுக்கு பேர் ருக்குன். அந்த கட்டமைப்புக்கு உள்ள இருந்து அதுக்கு பேர் ருக்குனு. அந்த காரியத்துக்கு வெளியே இருக்கும், ஆனா அதுவும் கடமையா தான் இருக்கும், அது வந்து ஷர்த்து. உதாரணமா நம்ம தொழுகையிலேயே தொழுகைக்கு ருக்குனு வேற ஷர்த்து வேற நம்ம வழங்க முடியும். அதே மாதிரி தயமுடைய ருக்குன், தயமுடைய அந்த காரியத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ருக்குன் ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, 2 தடவை என்ன பண்ணணும்? கைகளால் அந்த மண்ணை அல்லது அந்த நம்ம துப்புரவான அந்த சுத்தமான பொருளை, பூமி சார்ந்த பொருளை அடிக்கணும். அதுல இது ஒரு ருக்குனு. 2வது, முகத்தை தடவணும், பரிபூர்ணமா தடவணும். கையை தடவணும், பரிபூர்ணமா தடவணும், முழங்கை மொழி உட்பட தடவணும். இந்த 2 தான் ஃபர்லு. முதல் ஃபர்ல் என்ன? 2 முறை அடித்திருக்க வேண்டும். இன்னொரு ஃபர்ல் என்ன? முகத்தையும் கைகளையும் தடவி இருக்க வேண்டும், பரிபூர்ணமாக தடவி இருக்க வேண்டும். அப்படிங்கிறது ருக்குனு. ஷர்த்து 6 இருக்குது, நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஷர்த்துனா என்ன? அந்த காரியத்திற்கு உள்ளேயே இருக்கும். தொழுகைக்கு சாரி, ஷர்த்துங்கிறது அந்த காரியத்திற்கு, மாகியத்திற்கு வெளியே இருக்கும். இப்ப தொழுகைக்கு உள்ள இருக்கக்கூடிய கிராத்து, ருக்குவு, சுஜூது, அத்தஹியாத்து, உட்கார்றது, இது எல்லாமே ருக்குனு. அந்த காரியத்துக்கு, மாகியத்துக்கு உள்ள இருக்கிறது. அதுக்கு முன்னாடி சிலது கடமையா இருக்கு. கிபிலாவை முன்னோக்குதல், ஆடைகளை, பௌரத்துகளை மறைத்திருத்தல், வெளிஃபரலுமாங்கல்ல, அவ்வளவுதாமா. ருக்குன்னு சொன்னா உள்ஃபரலு, ஷர்த்துன்னு சொன்னா வெளிஃபரல். இப்போ தைமமுக்கு உள்ஃபரலு 2, வெளிஃபரலு 6, ஷர்த்து 6. அந்த 6 என்ன? முதல்ல தைமமுக்கு நியத் வைக்கிறது ஃபரலு, ஹனஃபி மதுஹபை பொறுத்த அளவு. உலூவுக்கு நியத் வைக்கிறது ஃபரலு கிடையாது, ஷாஃபிஈ மதுஹபுல தான் ஃபரலு, நமக்கு சுன்னத்து தான். ஆனா தயம்மும்க்கு ஹனஃபி மதுஹபுலையும் நியத் வைக்கிறது ஃபரலு. அப்போ நபைத்து தைமுலி ஸலாத், அதாவது யானி தொழுகைக்காக தயமம் செய்ய நியத்து செய்தேன், அப்படி வைக்க. 2வது, அடைய வளைந்து தடவுறது. இது முழுமையாக, பரிபூர்ணமாக தடவி இருக்கணும், எந்த இடத்துலயும் விடுபட்டு இருக்க கூடாது. 3வது, முழு கையை கொண்டு நம்ம தடவுறோம் இல்லையா, அப்படி, அல்லது குறைஞ்சபட்சம் 3 விரல், குறைஞ்சபட்சம் 3 விரலாவது இருக்கணும். ஒரு விரல்ல மண்ணை தட்டிட்டு இந்த ஒரு விரல் எடுத்து முழுக்க தேய்ச்சிக்க கூடாது. அடுத்து 4வது, அந்த நம்ம அடிக்கக்கூடிய பொருள் மண்ணு, மணல், கல்லு, காரை, சுண்ணாம்பு, சுருமா, இது போன்ற பூமி இனம் சார்ந்த பொருட்களாக இருக்கணும். 5வது, அது துப்புரவானதாக இருக்கணும், நஜீஸா இருக்கக்கூடாது. அல்லது ஏற்கனவே அதுல நஜீஸ் இருந்து இன்னைக்கு அந்த நஜீஸ் போய் அது காஞ்சி நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது, அதுலயே நமக்கு கூட செய்ய முடியாது. பரிசுத்தமானதாக இருக்கணும். அடுத்து, தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்துகிட்டே உது செய்ய முடியாது. அப்போ இதெல்லாம் கண்டிப்பா செய்ய வேண்டிய காரியங்கள், இருக்க வேண்டிய காரியங்கள். இனி தயமுள்ள சில சுண்ணத்துகள் இருக்கு. என்ன சுண்ணத்து? கையினுடைய உள்புறத்துல அடிக்கணும். உள்ளங்கை இருக்குது இல்லையா, அதை கொண்டு மண்ணுல அடிக்கணும். அடுத்து அதை முன்னாலேயும் பின்னாலே இழுக்கணும். அப்புறம் அதை உதறணும். இப்ப விரல்கள் எல்லாம் விரிச்சு வச்சு அடிச்சிருக்கணும். அது பிஸ்மில்லா சொல்றது, வரிசையா செய்யறது, இதெல்லாம் இருக்குது. கேப் விடாம செய்யறது, இதெல்லாம் சுண்ணத்து. இப்போ ஒது செய்ய ஒருத்தன் ஏன் ஒது செய்யாம தயமம் செஞ்சான்? தண்ணி இல்லைன்னு. இப்ப தண்ணி கிடைச்சிருச்சு, அவன் என்ன பண்ணணும்? தயமம் முறிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒருத்தனுக்கு உடம்பு கையில காயம் இருந்தனால தயமம் செஞ்சான். இப்ப அந்த காயம் என்ன ஆயிடுச்சு? சரியாயிடுச்சு. அப்போடனே அவன் என்ன பண்றது? தயமும் முறிக்க வேண்டியதுதான். தயமம் முறிஞ்சு போயிடும், ஆட்டோமேட்டிக்கா முறிஞ்சிடும். உதாரணமா தயமம் செஞ்சுட்டு நீங்க இருக்கிறீங்க, தொழுகெல்லாம் நிற்கும் பொழுது என்னாச்சு? ஒரு லாரி நிறைய தண்ணி நிக்குது. நான் தண்ணி பிடிச்சிக்கோங்க, தண்ணி பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னா தயமம் முறிஞ்சு போச்சு. அல்லது கடுமையான அடைமழை பெய்யுது, நம்ம ஒரு பாத்திரத்துல பிடிச்சா தயமம் இது உது செய்யற அளவுக்கு தண்ணி கிடைக்குன்னா தயமும் முறிச்சிடும். இல்ல ரொம்ப தூரல், லேசான தூரல் அப்படி இல்லைன்னு சொன்னா கிடைக்காது.
கண் முன்னாடி நிக்காம ஹைவேல வந்து ஒரு லாரி தண்ணி லாரி போச்சுனால உதவ முடியாது. நமக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஆற்றல் அளவு நமக்கு கைக்கு தண்ணி கிடைக்கும். அப்பதான் சரியாமா? சரி நல்லது. அப்ப உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நான் வாசிக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்க? இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை கூடி பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன். ஃபஸ்லுன்னா என்னது? பிரிவு. ஃபஸ்லு கீழ என்ன இருக்கும்? நிறைய மஸ்அலாக்கள் இருக்கும். சரியா? தயம்மம் உடைய பயான். தயம்மம்னா என்ன? உது செய்ய சக்தி இல்லாதவன் அல்லது தண்ணீர் உது செய்ய சக்தி இல்லை. ஒண்ணு தண்ணீர் இல்லாதது கொண்டோ அல்லது தண்ணீர் இருந்தும் உடல் ஒத்துழைக்காதது கொண்டோ ஒருவன் மண்ணு அல்லது பூமி சார்ந்த இனங்களை கொண்டு சுத்தத்தை நாடுவது. அந்த நாடுவது அப்படிங்கிறது தான் தயம்மம். அதை பற்றியுள்ள பயான் விளக்கம். பாருங்க. தண்ணீரை விட்டு 1 மைல் தொலைக்கு தூரப்பட்டவன். 1 மைல்னா கரெக்டா சொல்லுங்கன்னா 1.6 சொச்சம் கிலோ 1.6 கிலோமீட்டர். ஆனா இமாம்கள் என்ன சொல்றாங்க? பேணுதலுக்காக 1 வேற ரிவாயத்துகள் மாறுனால 1.8 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். 1.25 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். பழைய கித்தாபுல இன்னும் தள்ளி போடுறாங்க. 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இழுப்பாங்க. இன்னைக்குள்ள இமாம்கள் 1.8 கிலோமீட்டர் வச்சுக்கலான்றாங்க. அப்போ 1 மைல் தொலைக்கு 1 மைல் தொலைக்கு தூரப்பட்டவன் அல்லது அதை பரிமாற அப்ப தண்ணி இல்ல 1 மைல் தொலைக்கு என்ன இல்லை 1.25 கிலோமீட்டருக்கு மேலே தண்ணி இல்லை அல்லது அதை பரிமாற அதாவது பரிமாற உபயோகிக்க தராணி பெறாதவன். தராணி என்னது? ஆற்றல் பெறாதவன் தயமம் செய்வான். இவன் தான் தயமம் செய்யணும். சும்மா தண்ணி இருக்குது, தொழுகை வந்து முடிய போகுது, அதனால நான் டக்குன்னு செவுத்துல தயமம் செஞ்சுட்டு போனேன், அதெல்லாம் கூடாது. புரியுதுங்களா? இல்ல குரான் ஓத போறேன், அதுக்காக டக்குன்னு செஞ்சுட்டு போறேன், அதெல்லாம் கூடாது. 1.25 கிலோமீட்டருக்கு மேல தண்ணியே இருக்கக்கூடாது. இல்லைன்னா தண்ணி இருக்குது, எனக்கு காயங்கள்னால இல்லை என்னுடைய கை கால் வந்து செயலிழந்து போயிடும், அந்த மாதிரி பிரச்சனைகள்னால தயமம் செய்யலாம். அதனுடைய ருக்குனாவது 2 இருக்கும். ருக்குனா என்ன? ஒன்றின் மாகியத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியது, அதாவது உள்ஃபரது. 1வது 2 விடுத்தம் அடிக்கிறது. 2 டைம் என்ன பண்ணும்? கீழே அந்த மண்ணோலையோ அந்த பொருளையோ 2 தடவை அடிக்கணும். 2வது முகத்தையும் கையையும் அடைய விளைந்து தடவுறது. சும்மா தடவினா பத்தாது, ஒரு சொட்டு இடம் மிச்சம் விடாம பரிபூர்ணமா தடவிருக்கணும். ஆன போதே 1 அடியை கொண்டு முகத்தை அடைய வளைந்து தடவுவான், மறு அடியை கொண்டு 2 கையையும் முழங்கை மொழி உடனே அடைய வளைந்து தடவுவான். அதான் இங்க கவனிக்கணும். முகத்தை தடவுவான், கையை தடவுவான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. முகத்தை அடைய வளைந்து தடவுவான், அதுவும் பரது. உள்பரதுல வரும். ஷர்த்திலையும் வரும். அப்ப அடைய வளைந்து தடவுவான், மறு அடியை கொண்டு இன்னொரு அடியை கொண்டு 2 கையையும் தடவுவான் இல்லை, 2 கையையும் முழங்கை மொழி உடனே அடைய வளைந்து தடவுவான். முழங்கை மொழியும் அதுல கட்டுப்படும். அதனுடைய ஷர்த்துகள் 6 இருக்கும். வெளிஃபரதுகள். 1வது நியத், அதாவது நவைத்து தைமும் அலிஸ்வலாத். யானினது அதாவது தொழுகைக்காக தைமம் செய்ய நியத்து செய்தேன். 2வது இடைவிடாமல் அடைய வளைந்து தடவுறது. எந்தவித கேப்பும் விடுபட்டா உங்களுடைய தையமும் கூடாது. 3வது 3 விரல் கொண்டு அல்லது மிகுதம் கொண்டு தடவுறது. ஒரு விரலையே வச்சு என்ன பண்றது? அடிச்சு அதுலயே வச்சு தைக்க கூடாது. குறைஞ்சது 3 விரல் அல்லது அதை விட அதிகமானது. 4வது பூமியை கொண்டு பூமியுடைய இனத்தில் உள்ளதை கொண்டு தயமும் செய்வான். அப்ப பூமியினுடைய இனம், அதாவது ஆனபோதே மண்ணு, மணல், கல்லு, காரை, சுண்ணாம்பு, சுருமா, இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தயமும் செய்யலாம். சுருமாவை கொண்டு தயமும் செய்கிறது ஆகும். 5வது மண் மத்தது துப்புரவாக்குறதா இருக்கிறது. அது துப்புரவு, சுத்தத்தை கொடுக்கணும். சுத்தத்தை அது சுத்தமா இருந்தா மட்டும் பத்தாது, சுத்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது ஆனபோதே பூமியில் நஜீசு பட்டு உலர்ந்து அதன் குணம் போய்விட்டாலும் அது கொண்டு தயமும் செய்யப்படாது. அந்த மண்ணு நல்ல மண்ணு தான். நேத்து வந்து என்ன, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சாணி அங்க கடந்தது, அப்புறம் அது போயிடுச்சு. இந்த மண் அதுக்கப்புறம் வெயில சுத்தமாச்சுன்னா கூட அதை கொண்டு என்ன பண்ண முடியாது? தயம் செய்ய முடியாது. சுத்தமானதாகவும் சுத்தமாக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இங்கதான் எதுவுமே இல்லையா சார்ன்னு கேட்டா, அது தான் துப்புரவா இருக்கும், அது தண்ணில் சுத்தமானதாக இருக்கும். ஆனால் மத்ததை துப்புரவாக்காது. மத்ததை என்ன பண்ண முடியாது? என்ன ஆக்காது? சுத்தத்தை கொடுக்காது. 6வது தண்ணீரை இழந்திருக்கிறது. தண்ணி இல்லாம இருக்கணும். தண்ணியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? பக்கத்து வீட்டுல தண்ணி இருக்கு, எதிர்த்த வீட்டுல தண்ணி இருக்குது, கடையில தண்ணி இருக்குது, ரோடு பைப்ல தண்ணி வருது, வீட்டு சிண்டெக்ஸ் டேங்க்ல மேல தண்ணி இருக்குது. தண்ணி வச்சுக்கிட்டு தயம் செய்ய முடியாது. சரி. இனி 2 முன்கையின் உள்புறத்தால் அடிக்கிறதும் அது 2ஐயும் முன்னாலே பின்னாலே இழுக்கிறதும். 2 கையில அடிச்சு முன்னாடி பின்னாடி இழுக்கிறது
இதெல்லாம் சுன்னத். அது ரெண்டையும் உதர்றதும் எடுத்து உதறணும், அதுவும் சுன்னத். விரல்களை விடுத்துக் கொள்ளுறது, விரல்களை என்ன பண்ணணும், விரிச்சு வச்சுக்கணும், அதை விடுத்துக் கொள்ளுறது, அது ஒரு சுன்னத். பிஸ்மில்லா சொல்லுறது, ஆரம்பத்துல பிஸ்மில்லா சொல்றது ஒரு சுன்னத். தர்த்தீவா செய்யணும். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாடல் படி அடிக்கிறது, இழுக்கிறது, உதறது, அப்புறம் தட்டுறது, அப்புறம் முகத்துல தடவுறது, கையில தடவுறது, இப்படி எல்லாம் முறைகள். உயர்படியா செய்யறதும் கேப் விடாம செய்யறதும் சுன்னத்தாய் இருக்கும். சரிவா? எது டைமை எது முறிக்கும்? உதுவை முறிக்கிறதும், உதுவை முறிக்கக்கூடிய எல்லாமே டைம் என்ன ஆக்கிடும், முறிச்சிடும். எக்ஸ்ட்ரா தண்ணீரின் பேரில் தராணி பெறுகிறதும் தயமுமை முறிக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி கிடைச்சாலும், உதவு செஞ்சவனுக்கு தண்ணி கிடைச்சா உதவு முடியாது. ஆனா டைம் செஞ்சவனுக்கு தண்ணி கிடைச்சா என்ன ஆயிடும்? தண்ணி இல்லைன்னு டைம் செஞ்சவனுக்கு தண்ணி கிடைச்சா தயமும் முறிஞ்சிடும். உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னலாம் இருக்கு? எல்லாமே தயமும் முறிச்சிடும். சரியா? இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல் பாடத்தையும் வாசிச்சு ஏதாவது சந்தேகங்கள், தயமம் குறிச்ச சந்தேகங்கள் இருந்தால் தாராளமா கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.